அப்புறம் கட்டாய போறியா இல்லையா? எங்கே நிற்கிறேன்? நீ சும்மா கண்ணியில் நினைக்கிறேன். வீட்டை வந்து அப்போ என்னத்தை கதைக்க இருக்கணும்? என்ன வர்ற ஐடியாவில் இருக்கே? என்ன பிளான்? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆளை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீட்டை போய்ட்டு சந்திக்க போகிறோம். சரி, சந்திச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்க போகிற கல்வி வந்து என்ன உனக்கு என்ன சைக்கோ ஆகிட்டான்னு தான் கேட்பேன். இது செய்வினை சூனியம்ன்றதையும் தாண்டி ஒரு விஷயம்டா. அதையும் தாண்டி கண்டிப்பாக இது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இயலும். ஆனால் உண்மையில் அந்த கூட இருக்கிறவங்க திடீர்னு அந்த சைக்கோத்தனம் செஞ்சால் விசாரிதான் பெறும். நான் யார் கேட்கன்னு தெரியுதா? யாருன்னு சொல்ல? ஹலோ ஹலோ, எங்கடாப்பா? அங்கே வெளியில் வாவாமல் இருக்கா? மூவரே இருக்காப்பா. தேவையில்லாம் கூட்டிக்கொண்டு போய் ஊருக்கு நான் யாழ்ப்பாணம் காட்டணும் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் தேவையில்லாம் உலகத்துக்கு காட்டி சனம் கேட்குற கேள்விக்கு நாங்கள் போய் சொல்லி கொள்ளலாம் கேட்கடாப்பா. இப்போ வெறுப்பாக இருந்தால் அதை சொல்லிவிட்டு இது செய்யலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட நிற்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது ஓகே, அது நார்மல். நான் மெயின்க்கு இங்கே அறியண்டு நான் இங்கே அறிவானே நீங்கள் கேள் என்ன உலகம் உண்டு. அது முட்டோட்ட கோழி மாதிரி புள்ள பெத்தாக்கள் மாதிரி இருக்கான் வீட்டுக்குள்ளே. உண்மையிலே உண்ட ஒரு தோட்டத்தை பார்க்க ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன், ஏதோ ஒன்று பெருசாக ஒரு இது ஒன்று நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பேய் அடித்த மாதிரி இருக்கான். உனக்கு ரெண்டு முடிவு தான். ஒன்று வந்து கயிறு, அல்லாட்டி வந்து காதல். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கடா தும்மங்கனி. தும்மங்கனியில் நிற்கிறோம். ஸோ வந்த அலுவல் ஒன்று முடிஞ்சுது. மெயினாக கவிதாஸ்ட அப்பா பார்த்து டிக்கெட் பட்டியாச்சு. அண்ட் வந்து கட்டையம்மாட்ட வந்துட்டு போயிட்டு வந்தாச்சு பெம்பெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார்கிட்ட போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கினிகிட்ட தான் வந்து போக போகிறோம். நிறைய பேர் வந்து அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொண்டு இருந்தீங்க. அண்ட் வந்துட்டு அன்றைக்கி நேசன்னா கூப்பிட்டு நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கும் கூட வந்து நேசன்னா நல்ல ஒரு அண்ணா, நல்லா வேலை செய்வார், இருந்தாலும் அக்கினி தான் உங்களுக்கு ஸ்வீட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே வந்து எங்களுக்கு எங்கள்கிட்ட வேலைக்கு ஒரு 3வது ஆள் தேவை என்று இல்லை. இருந்தாலும் நாங்கள் அக்கினியை கொண்டு வந்து அக்கினியில் நிலைமை கருதி தான் நாங்கள் வந்துட்டு அக்கினியை கூட வச்சுருந்தோம். நாங்கள் அவனும் நல்ல ஒரு ஃபனியான போய் வந்து என்ன சொன்னாலும் செய்வான். என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம், அதை ஒத்துக்கொள்ளணும். அப்போ அந்த மாதிரிக்கு அவனையும் எனக்கு மனசு பிடிச்சதால நான் வந்து வச்சுருந்தேன். சரி தானே, ஒரு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பர்சனலாக மனசு பிடிச்சதால வந்துட்டு அவன்கிட்ட பழக்கம், அதாவது என்ன சொன்னாலும் செய்வான், கேட்பான். சின்ன பொடியனும் தானே, அப்போ எங்களோட டீமுக்கும் கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை கொண்டு வந்தது. ஸோ கொண்டு வந்தால் வந்து அதில் ஒரு என்ன சொல்கிறோம் வந்து லைக் வந்து ஒரு சுனாமி அந்த மாதிரி, சூறாவளி அந்த மாதிரி, இந்த பொடி அதுக்குள்ளே கட்டாருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா பேவேல பார்த்து திடீரெண்டு ஊருக்கு போகிறேன்னு விழுக்கிட்டு உண்மையிலேயே அன்றைக்கு அந்த கட்டாருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க கூட நான் அதுக்குத்தானன்ற மாதிரி என்று சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் குழம்பியிருப்பேன், இல்லை நாங்களும் பரம் சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் தமக்கேட அந்த மகனுக்கு வந்துட்டு 32க்கு துடக்கு மயிர் வலிக்கணும் அப்படின்னு சொன்னதால தான் நான் மெயினாக வந்து அனுப்பி வச்சது. அனுப்பினவனே இன்றைக்கு இவ்வளோ நாள் வச்சு ஒரு நாள் திரும்பி வர ஐடியா இல்லை. இப்போ திரும்பி வரையில்லாதானே, இப்போ கட்டாருக்கு போகிறாண்டே திரும்பி வரையில்லாது. இப்போ கட்டாருக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்டால் கட்டாருக்கும் போகலை. அப்போ கட்டாருக்கு போகணும், அல்லாட்டி திரும்பி ஊருக்கு வரணும், அல்லாட்டி எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லணும். ஏன்னா இப்போ நம்மளே எங்கள்ட வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பீங்க தானே அக்கினி எங்கே அப்படின்னு சொல்லி. அப்போ அன்றைக்கு யாரோ எழுதியிருந்தாங்க, எப்பட்றா சிரிக்காமல் இப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கதைக்கிறீங்க, அக்கினி வந்துட்டு கட்டாருக்கு போக மாட்டான், அதுதான் உண்மைண்டு. இப்போ சில பேர் வந்து அதை முட்கூட்டியே வந்துட்டு ஊகிச்சிட்டிங்களோ இன்னும் எனக்கு தெரியலை. ஆனால் வந்து உண்மையிலே அப்படி சொல்லித்தான் வந்து நாங்கள் அனுப்பினாங்க, அதுதான் உண்மை. சரி தானே. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆளை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீட்டை போய்ட்டு சந்திக்க போகிறோம். சரி தானே. சந்தித்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்க போகிற கல்வி வந்து என்ன உனக்கு என்ன சைக்கோ ஆகிட்டான்னு தான் கேட்பேன். ஏன்னு சொன்னால் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து எடுக்கணும். நார்மலாக இப்போ நாங்கள் இருக்கோம், யார் எடுத்தாலும் சிலவில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுற குறைவு தான். இருந்தாலும் இப்போ ஒரு கைக்கு இப்போ கவிதாசை நான் வெளியில் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கவிதாசன் நம்பர்லேருந்து கோல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கட்டாயம் எடுத்துருவேன். ஏன்னு சொன்னால் அவனுக்கு எங்களுக்கு தெரியும் வந்து அவனை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி என்றா இல்லாட்டி எதுவும் ஒரு தேவைக்கு தான் அடிப்பான் அந்த மாதிரி. அதுக்காண்டி இப்போ நீங்கள் எடுக்கிற நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறீங்கன்ட்டு இல்லை, உங்களுக்கு விளங்கும் தானே எவ்வளோ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இப்போ அக்னியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்தால் கட்டாயம் எடுக்கணும், ஆனால் எடுக்கிறது இல்லை. சரி தானே. அப்போ அது ஒரு கோவம் எனக்கு. சரியா. அப்போ இப்போ வந்து எடுப்பாருன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம்னு தெரியும், எடுக்காட்டி வந்து வீட்டை போயிடுவோம்னு தெரியும். சரி தானே.
அதால் வந்துட்டு இப்போ எடுப்பார். நாங்கள் கோல் எடுத்தால் ஆளையருக்கா கோல் பண்ணி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி கேட்டு போட்டு நேரடியாக போய் சந்தித்து ஆளையை மேத்தி எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம். இல்லை அது வந்து அவன்கிட்ட விருப்பம், வர விருப்பம்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் ஏற்றிட்டு போவோம். இல்லை அவன் இங்கே தான் நிற்க போகிறான்னு இல்லாட்டி திருப்பியும் கட்டாருக்கு போக போகிறான்னு இல்லாட்டி செய்ய போகிறான்னு மாதிரி அவர்கிட்ட முடிவார் என்ன செய்கிறாரு எனக்கு தெரியாது. இப்போ மக்களும் வந்துட்டு சொன்னதால் அவன் பாவம் கட்டார கூடாதுங்க அப்படி இப்படின்ட்டு சொன்னதாலையும் நாங்களும் கூட்டிக்கணி அவனை பழக்கி எடுத்து போட்டோம். உண்மையிலே வந்து இப்போ அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறதாலையோ இல்லாட்டி ஒரு சாப்பாடு கொடுக்குறதாலையோ இல்லாட்டி வந்து எங்களோட வீட்டில் நிற்கிறதாலையோ எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உண்மையிலே வந்து இப்போ கூட பிறந்த தம்பியாக்கள் மாதிரி தான். அப்போ இருந்தாலும் அவனே இப்படி ஒரு முடிவு எடுத்தான்ற எனக்கு தெரியாது. சிலவில் கட்டாரில் யாரையும் பார்த்தானவன் தெரியாது, அதுக்காண்டியும் போவலுக்கிட்டு பிழைச்சிச்சோ எனக்கு தெரியாது. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நாங்கள் இப்போ ஆளோட போயிட்டு வந்துட்டு கதைப்போம், சரி தானே? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இப்போ இருக்க ஆளுக்கு கோல் அடிக்க போகிறேன். சரியோ? அம்மா கவரேஜ் கும்பம் ஒரு ஆளு கோல் அடித்து பார்ப்போமா? இங்கே நிற்கான கலந்த ஆளையில் நிற்கான தெரியல. எனக்கு தெரியா போனாக்கா அவன் எங்கே நிற்கிறான் என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியா. உன்னோட இருக்க காய்ச்சவனாக்கு கலந்த ஆளையில் நிற்கானா இன்னும் அப்போ இப்போ என் கோல் ஆன்சர் பண்ணிட்டு வீட்டை போண்டியான். ஏன் கலந்தாவளையில் யார் நிற்கிறான் அவனுக்கு? அவன் அம்மா இருக்கிறான். ஆனால் உண்மையில் அந்த கூட இருக்கிறவங்க திடீர்னு அந்த சைக்கோத்தனம் ஏதாவது செஞ்சால் விசாரிதான் பெருமை. இப்போ அவனை அப்போ அக்னியை வந்து என்ன மாதிரி ஆக்கள் நினைக்கிற ஒரு சின்ன பொடியன் பம்பல் நல்லா ஜோக் அடிப்பான் ஆடுவான் கொள்ளுவான் ஒரு ஃபனியாக நினைக்கிறேன். திடீரெண்டு பார்த்த வேலையை பார் ஏதோ கனடா போகிற மாதிரி. ஆத்தே அம்மா எனக்கு இதுதான் விசாருவார் என்ன சொல்லுவாங்க கோல் அடிச்சா எடுக்கணும் வந்து. The subscriber you are calling is not responding. Please try again later. என்னடாப்பா நீ இருக்கா நீங்கள் நித்திர உண்டு தானே ஒரு வேலை நீங்கள் ஆள் என்ன சொல்லாமல் என்னோட கதைக்கவும் சிலவில் யோசிப்பேன். இப்போ அண்ணா சிலவில் பேசு பண்ணுறோம் இல்லாட்டி சம்திங் ஏதாவது உண்டு யோசிப்பார் தானே நீங்கள் பார்ப்போம். ஆனால் இப்போ நீ எடுத்தானே எனக்கு பிஸியோ என்னடாப்பா பா எனக்கு எடுக்காண்டாப்பா எடுக்கணும். ஓமா எத்தம்டா? ஹலோ ஹலோ ஓமண்ணா சொல்லுங்க. என்னடாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பிள்ளைங்கள நல்லா இருக்கேன். நான் யார் கேட்கன்னு தெரியுதா? யாருன்னு சொல்ல? அண்ணா அண்ணா சரியா நான் கேட்கவே இல்லை உன்னே. சரியா நல்ல புள்ள அம்மானு என்ன ஐடியாவில் இருக்கீங்க ப்ரோ? நான் இப்போ யாழ்ப்பாணம்டா. என்ன வீடியோ பார்த்து? சார் அவனுக்கு எங்கே விட்டு அப்படி படியா யோசிச்சு பாரு. நைட்டு வீடியோ அப்படி போட்டேன்டா. அது சும்மா ஆச்சு போட்டு சும்மா ஆச்சுன்னா அப்படி போடு. சும்மா ஆச்சு அவன் பார்த்தேன்டா அம்மாண்ணே அப்போ போட்டேனியா நீ? அப்படி ஏன்னா அப்போ பார்த்துருக்கேண்ணா. நான் இங்கே பக்கத்தான் நிற்கிறேன். அப்போ எங்கே நிற்கிறேன்? நீ சும்மா கண்ணியில் நிற்கிறேன். வீட்டை வந்து அப்போ என்னத்த கதைக்க இருக்கணும்? என்ன வர்ற ஐடியாவில் இருக்கே? என்ன பிளான்? சரியா வந்த அவனோட கதைக்கிற மூட்டில் நான் இல்லை, தம்பி கதைப்பான், கவிதாஸ் கதைப்பான், பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு செம கடுப்பு தான் வருது. நான் நினைச்சால கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறல. ஓ நான் எடுத்தா கவனிக்கிறேன். இந்த உள்நாடு பொண்டு எடுத்தா அடுப்பியலண்ணா? ஒன்லையும் வரலையாடா? இப்போ தான் கொஞ்சம் ஒன்லையும் காட்டினேன். பச்சை கல்லா. சரி சரி நீ வீட்டன் இல்லை, நம்ம வந்து வைக்க வீட்டன் இல்லை வந்து வைக்க போய் அம்மா சுண்டல் அம்மா கூட சேர்ந்து அந்த சிரிக்காம போய் சொல்கிறது அப்பா அப்படி பழகிட்டான்டாப்பா.
ஆன்லைன் வரலையாண்டாப்பா போன் இல்லாட்டி உனக்கு ஹார்ட் இல்லாத மாதிரி இல்லை ஆன்லைன் வராமல் இருக்கிற ஆளோ இருக்கு உடனே செத்தார் நான் கதைக்க மாட்டேன் நீ கதை சரியோ போயிட்டு நீ கதையா சரி அப்போ நாங்கள் இப்போ விழுக்கிடுவோம் போயிட்டு ஒரு ஆளை வீட்டை நேரம் பிடிப்போம் சரியா என்ன மாதிரி இருக்கிறான்னு பார்ப்போம் கவிஞர் கண்ணாசன் மாதிரி இருக்கிறாரா இல்லாட்டி ஏசுவாஸ் மாதிரி இருக்கிறாரா என்ன மாதிரி இருக்கிறான்ற போய் பார்ப்போமா ரோமேட் என்னன்னு சொன்னால் லைட்டாக போட்டு பிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கும் வேணான்னு சொல்லிவிடுவோம் சரியா லைட்டாக எங்கடா இந்த ரோடு தானே என்ன கோல் பண்ணி வெளியில் வச்சுள்ளோம் என்னென்ன கட்டம் வரியா வீட்டில் ஹலோ ஹலோ எங்கடாப்பா அங்கே வெளியில் வாவாமல் இருக்கா மூவரே இருக்கா பாப் ஆ இதோ விடாது இது இல்லையா இதோ அது வரி இல்லை வெளியில் வா இந்த வரும் செட்டு போகிறேன் செட்டு பொறுமையோட வெளியில் வருவார் இப்போ உடம்ப காட்டுறக்காண்டி ஆத்தே எடு அம்மா சுண்டல் ஆ சிவமா என்ன உடம்ப காட்டையோ என்ன உலகம் ஆன்லைன் பாரா இல்லையே பார்க்க ஆசையாக இருக்கிறாப்பா அம்மா என்னது ஆழத்தான் காண ஆழத்துக்கு ப்ரோ அதுதானே சிரிப்பு கூட இல்லை அம்மா நாங்கள் அங்கே வச்ச பேசரி குமாரி முத்தண்ட மாதிரி முத்து சரியா போயிருந்தாப்பா நான் இவர் இப்போ கும்பம் உங்களோட நானே ஆ கடிக்காதாடா சரி உனக்கு கடிக்காது சரி எங்களை கடிக்காது ஆட்களை கண்ட எங்களை கொஞ்சம் கதை வராது பர்சனலாக கதை கொண்டு கிடையாது எனக்கு அலுவலர்கள் உன்னை தேவையில்லாம் கூட்டிக்கொண்டு போய் ஊருக்கு உன யாழ்ப்பாணம் காட்டணும் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் தேவையில்லாம் உலகத்துக்கு காட்டி இப்போ சனம் கேட்குற கேள்விக்கு நாங்கள் போய் சொல்லி கொள்ளிடலாம் கேட்கடாப்பா ஆ கவிதாசு தான் போடணும் கதைக்கிறது நான் கதைக்கிற மைண்ட் செட்டில் இல்லை தம்பி கதைங்கன்னு பார்ப்போங்க டைம் இன்டர்வியூ எடுக்கிறது நான் இன்றைக்கு இன்னும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எங்களோட முஸ்தபா இருக்கு முஸ்தபா இன்குவாரி ஆஃபீஸரு பிறகு என்ன ஷோமா இருக்கீங்களோ எப்போ வந்து நீங்கள் நான் நேற்று வந்து நான் பார்க்கல வீடியோ வாரணம் தெரியும் நான் இப்போ வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உண்ட விளக்கம் என்ன இப்போ அங்கேருந்து வந்தா கட்டார் போண்டுட்டு வந்தா கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை அது என்ன பழக்கம் எனக்கு விளங்கல முதல் நீ யாருன்றது கேள்ட்டா அதை நான் கேட்கணும் அது கதைக்கிறதுக்கு முதல் இது ஏதாவது தருவீங்களோ இல்லையோ தெரியும் தானே ஆறாக்கலண்டு அவரை மொத்த பாருங்க இருக்கா அது பார்க்க மாட்டாங்கடா இல்லை ஆள் வந்ததுன்னு அந்த முகத்தில் சீலை போட்டதுன்னு எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இப்போ என்னடா விலங்கல் எனக்கு வந்தாய் அப்புறம் கோல் எடுத்தாலும் ஆன்சர் பண்ணுறாள் இப்போ நான் கோல் எடுக்கும்போது பக்கத்தில் இருந்தால் எடுப்போம் இப்போ அண்ணா சொல்லுவார் என்னடா அவன் இப்படி முகத்தில் அடித்த மாதிரி இப்படி ஒரு வேலை செய்கிறான்ன்ற மாதிரி அது வந்து எனக்கும் சரியாக படலை அண்ணாக்குமே சரியாக படலை இங்கே வந்தால் அப்புறம் கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை ஒரு முடிவுமே தெரியாது இப்போ நீ போறியா இல்லையா பொய்த்தியா இல்லையான்றது கூட கேட்குறதுக்கு ஒரு கோல் எடுத்து ஆன்சர் பண்ணல அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருந்துச்சு என்ன முடிவில் இருக்கா நீ அதை சொல்ல இருக்கா இல்லை கோட் எடுக்கல ஆன்சர் பண்ணாடா இங்கே சேர்ந்தாங்க நீ கவரேஜ் இல்லைன்றது ஒரு ரீசனாக சொல்லாடா நீ அது தெரியும் தானே இப்போ இங்கே இருக்கிறார்கள் ஃபோன் கதைக்கிற இல்லையா நோமலாக சிம்பர் சிம்பரண்டா என்ன இவ்வளோ நாளைக்கு இருந்த நீ அந்த சிம் இல்லாமல் நீ ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் வெளியில் போயாச்சுன்னு ஒரு வார்த்தை கோல் எடுத்து கேட்டிருக்கலாம் அதை விட இப்போ கொமெண்ட்ஸ் இல்லையோ சரி கோல் எடுக்கிறாங்களோ அக்கினிறது என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அடுத்த ஒரு பதில் வந்து சொல்லல நிலம் என்னென்னு சொன்னால் உண்ட முடிவு எப்படி இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது இப்போ அதால் தான் நான் உங்களுக்கு உணவு கோல் எடுத்தால் நீ ஆன்சர் பண்ணுறாள் அது வந்து ஒரு அழகில்லாத ஒரு செயல் மாதிரி இருந்துச்சு ஏன்னு சொன்னால் இப்போ உன்னோட பழகினது வந்து ஒரு கொஞ்சம் காலம் அண்ணா பழகின மாதிரி தான் நானும் உன்னை வந்து பழக்கம் பிடிச்சது அண்ணாவும் பழக்கம் பிடிச்சி உன்னோட கரெக்டர் வந்து சரின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனது நாங்கள் நீ யாழ்ப்பாணம் பார்த்துட்டு வரேன்ட்டு இருந்தோடனே அப்படியே நீ நிற்க போகிறேன்னு சொல்ல அப்படியே நின்றது நம்ம எல்லாம் நல்ல மாதிரி பழகினது அப்புறம் இப்போ நீ போகிறேன்னு போய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்றது வந்து ஒரு கவலையாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன இப்போ எங்கிட்ட எது மறைக்கணும்னு நினச்சினியோ இல்லை எப்படி மறைக்கணுமா இல்லை இது உங்கள்கிட்ட சொல்லலை நான் வந்து ஸ்டார்ட்டில்
இது முதல்ல ஏழியாவே கொடுத்தது அந்த பாஸ்போர்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம் 400 அப்போ இப்போ திடீர்னா அதை மறந்துட்டேன் கொடுத்தது அப்போ அது டிலே ஆகிட்டேன் அப்போ ஓட்டு பண்ணி விட்டுட்டேன் அப்போ அதுக்கு பிறகு இப்போ 1 மந்த் முன்னாடி நான் சொல்லலை உங்கள்கிட்ட 1 மந்த் முன்னாடி கால் பண்ணேன் ஏஜென்ட் அப்போ தம்பி இப்படி நீங்கள் விசா தந்ததுக்கு செட் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும் கொடுத்தாச்சு இல்லாட்டி உங்களோட பார்சல் தர மாட்டேன் அப்படி ஒன்று சொல்லிட்டாங்க காசெலாம் தர மாட்டேன்ட்டு அப்போது ஓகே அப்போது நான் வந்து கூட சொல்லலை சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி போயிட்டு என்னடாப்பா இப்போ திடீரெண்டு வந்து இப்போ திடீரெண்டு சொல்கிறது இந்த முகத்தில் சொல்லலானே ஒன்றும் அப்போ அதான் நான் வந்து சொல்லிவிட்டு நார்மலாக சொன்னேன் கடை போகிறேன்ட்டு ஆனால் நீங்கள் ஜோக் ஆடுறதில்ல இல்லை சீரியஸ் ஆடுறது தெரியலை எனக்கு இல்லை அது வந்து நீ சொன்னது வந்து போப்புறான்ட்டு தானேடா இப்போ கூட இப்போ அப்பாவுக்கு இப்படி ஒரு திடீரெண்ட மாதிரி ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஒன்று நடந்துட்டு அதால் நாங்கள் வந்து தான் உன்னை சந்திக்க இருந்திருக்குமோ இல்லை நீ நார்மலாக வந்திருப்பியோ அது கூட தெரியலை ஏன்னு சொன்னால் இப்போ நான் இரவு நீ பார்த்துருந்தாலும் வீடியோ காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு கோல் எடுக்கலை நீ விளங்கலையோ இப்போ நாங்கள் தான் இந்த டைமில் இப்போ ஒன்று வந்து ஒரு பார்க்கணும் இது கேட்கணுன்ற மாதிரி நாங்களாக கோல் எடுத்தால் இங்கே வந்து இப்போ காலையில் விட அது வந்து என்ன சொல்கிற இப்போ அப்பா வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருந்து அதை கூட நீ வந்து எடுத்து கேட்கலன்னும் போது அது ஒரு மாதிரி என்னடா இப்போ வெறுப்பாக இருந்தால் அதை சொல்லிவிட்டு இது செய்யலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட நிற்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது ஓகே அது நார்மல் இல்லை வெறுப்பில் அந்த எடுத்து கதைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டேன் இப்போ தெரியாண்டு அது நீ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனால வந்த நீ அது வேறு விஷயம் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் நம்ம பழகிற விதங்கள் வந்து அப்படி வேற்றுமை பார்த்து பழகிறல தானே அப்போ அதை நார்மலாக அண்ணாட்ட சொல்ல உனக்கு ஒரு இதுன்னு சொன்னால் என்னட்ட சொல்லியிருக்கலாம் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டா உண்மையிலே வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு இது உனக்கு இப்போ பிடிக்கலன்னு சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம் பிடிக்கலன்னு இல்லை தெரியும் நீ சொல்கிறது ஒரு மாதிரி எனக்கு அந்த பக்கம் ஓகே சொல்கிறதா இந்த பக்கம் ஓகே சொல்கிறதா அப்போ மெயின் அப்செட்ஸியான அப்போ இப்போ வந்து சரியா இருக்குன்னு தெரியல எனக்கு இப்போ வந்து உனக்கு இப்போ என்ன பிரச்சனை ஏன் போகல அப்படி இப்படின்ற அந்த ஒரு சில விஷயத்த வந்து நாங்கள் இப்போ மெயின் இன்குவரி ஆஃபீஸரை தான் விடணும் அப்போ தான் உனக்கு ஒரு சில கேள்விகள் வந்து அந்தாலும் அவரும் வந்து பார்த்துலையா நீ மொத்த பார்த்தாலே விளங்கும் பார்த்து கதைக்க முடியல எனக்கு நான் மெயின் இங்கேரி ஒன்று நான் இங்கேரி ஒன்று நீங்கள் கேள் என்ன உலகம் உண்டு அது முட்டை கோழி மாதிரி புள்ள பெத்தாக்கள் மாதிரி இருக்கான் வீட்டுக்குள்ளே அப்பா தென்னையாவில் இந்த அப்பா பார்க்குறக்கு கோல் அடிக்கிறேன் அப்புறம் என்னடாப்பா அதுதான் நானும் சொன்னேன் முழுமையாக சந்திரமுகியா மாறன் அக்னி என்றான்னு சொல்லணும் உண்டைக்கா இல்லை இவ்வளோ நாளும் ஒரு இருந்த ஒரு இதுக்குன்னா உண்மையிலே நம்மளோட பழைய ஆனால் எனக்குண்டா சந்தேகமாக கடா இது ஏதோ ஒரு சம்திங் ஊர்லேயும் கல்யாங்கிலியாங்க கட்டிட்டான் அவன் கட்டிட்டியாடா சரி சரி எவ்வளோ வேலையில் இருக்கா அப்போ கல்யாணம் கத்திரிக்காய் அப்போ ஏன்னடா நீ விளங்க எனக்கு உண்மையில் இது வரைக்கும் கொண்டு ஒரு அந்த மைண்ட் செட் எனக்கு புரியலை ஏன்னு சொன்னால் எந்த ஒரு 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 நுனி இப்போ செல்லக்கிளியப்பா நேற்று சொல்லியிருந்தார் நான் அக்கினி போனவன்டா என்னோட உழவுக்கு ஜோக்கெல்லாம் கதைப்பான் இது செய்வான் பேசுவான் ஏன்னு ஒரு கோல் கூட எடுக்கலை உண்மையிலேயே அவன் வெளியில் போயிட்டான் நீ வரமாட்டான்னு கேட்டிருந்தேன் நான் சொன்னேன் தெரியாப்பா இப்படித்தானே அவன் கதைக்கான் கதைச்சிட்டு போனோம் எங்களுக்கும் ஒரு கூட நாங்கள் லைவில் என்ன சொன்னேன் வருவான்டா என்ன அண்டையோ லைவில் நான் வருவான்ற மாதிரி தான் சொன்னேன் அது கூட அதுக்கு பிறகு கூட நீ கோல் எடுத்து காய்க்கல வீடியோ கால் ஒன்றும் பார்க்கலையே நீ பார்த்தேன் அப்போ அதை விட இப்போ எங்களை விட்டுட்டு போகிறன்றதை விட அக்னி ரசிகர் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறேன் கொமான்ஸ் அவங்க வந்து சாகுறாங்க அக்னி வருவானா போகணாமன்ட்டு சொல்லுங்க போய் அங்கே கஷ்டப்படுவானான்ட்டு சொல்லுங்க அங்கே கட்டார் துவாயில் இருக்கிறவங்க கூட மெசேஜ் எல்லாம் கொமெண்டெல்லாம் போட்டிருந்தவங்க இங்கே இதே சுச்சுவேஷனில் அப்படி தம்பி நான் வந்து 10 வருஷம் இது வரைக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அநியாயமாக வந்து வாழ்க்கையை தான் தொலைச்சினே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் நாங்கள் நினச்சி அதை பார்த்துட்டு தான் நீ அப்படி போகாமல் இருக்கிறியோன்ற மாதிரியும் யோசித்தேன் நான் சரி அந்த கட்டார் வாரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் டிக்டாக்லேயோ இன்ஸ்டாலேயோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க தம்பி போகாதீங்க அது நம்பர்லாம் கேட்டு கதைச்சவங்க நிறைய பேர் நீ அந்த கதையை விடு உண்மையிலே உண்ட ஒரு தோற்றத்தை பார்க்க ஏதோ ஒரு என்ன சொல்கிற ஏதோ ஒன்று பெருசாக ஒரு இது ஒன்று நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பேய் அடித்த மாதிரி இருக்கு அந்த கனடா பிள்ளையால் எதுவும் பிரச்சனையோ இல்லை இங்கே வந்து எதுவும் காதல் வலைகள் அப்படி எதுமோ எதுவுமே இல்லை வேலை இருக்குது அப்போ எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒன்று சொல்லு என்ன ஒன்று சொல்லு இல்லை வேலைண்டா பற்றி நினைப்பேன் புல்லு கொத்து அப்படியோ அப்படி இல்லை குடும்பத்தை பார்க்கணும் தானே இப்போ அந்த குடும்பத்தை எல்லாரும் தான்டா பார்க்கணும் நானும் தான் பார்க்கணும் நீயும் தான் பார்க்கணும் அண்ணாவும் தான் பார்க்கணும் அதெல்லாம் ஒரு விஷயம் வேண்டி இல்லையே எதுவாக இருந்தாலும் காய்ச்சி பேசணும் நீ பேரஞ்ச மாதிரி இருந்தேன்னு சொன்னால் என்னடாப்பா அது ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டேன் இப்படி எதுவுமே ஒரு யாடா இப்போ இவன் வந்து அங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் கொள்கிறான் மற்றது சனம் வருது கொள்ளுது டிஷர்ட்டு கொடுக்குது அப்படி இப்படி கிஃப்ட்டுகள் கொடுக்குன்னு சொல்லி யாருமே வச்சுட்டாங்களோ
ஓ அப்படியும் இருக்கலாம். அண்ணா சொல்கிற மாதிரி இப்போ நீ நார்மலாக இங்கே வந்து நீயே வீடியோ விளாண்டு பர்த்டே வீடியோவில் சொன்ன மாதிரி நார்மலாக ஒரு பைக்கில் சாரனோட திரிஞ்ச என்ன வந்து அண்ணாவோட வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஆளும் நீ அந்த கதையில் சொன்னதுக்கு பிறகுடா உன்னை சுற்றி உள்ள அதாவது உண்ட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களாக இருக்கட்டும் யாரோ உன்னை சுற்றி உள்ளவங்க வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ என்னடா திடீர்னு நோய் போனான் கலர் கலர் டிஷர்ட் போடுறான் கலர் கலராக கண்ணாடி போடுறான் இவ்வளோ சனம் இல்லாமல் வந்து கை கொடுக்குது என்னடாப்பா அது என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எதுவும் இங்கே வந்தது அப்புறம் வித்தியாசம் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியில் போனது. இவன்ட முகத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குடாப்பா ஏதோ பேய் அரைஞ்சவன்ட முகம் இருக்கிற மாதிரி. இல்லை அதையும் இங்கே வந்து நல்லா அந்த 2-3 நாள் அப்போ அது அந்த அப்செட் வேறு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனது. பொடியான சொன்னாலும் அப்போ நீ அங்கே போகல பங்கு இல்லை எனக்கு எந்த பக்கம் சொல்கிற எந்த பக்கம் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்கும். அதாவது அதை வந்து ஒரு ஒழுங்கான அந்த ஒழுங்கான விளக்கத்தோட சொல்ல அதாவது நீ இப்போ வெளியில் போகணும் இப்போ ஃப்ளைட்டுடா ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட் இல்லாட்டி இனித்தானா இல்லாட்டி முடிஞ்சதோ ஃப்ளைட் டிக்கெட் போடாதுண்ணே. அப்போ டிக்கெட் போட்டு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நேரம் ஃப்ளைட் அப்போ வேலை நைட் போகணும் நான் இங்கேருந்து. அதாவது இந்த வாரவள்ளி அடா வாரவள்ளி ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன்டா பாண்டு வீடியோவில் அது அப்செட் எதுன்னு சொல்லிட்டே தெரியல. அப்போ இன்னும் நாள் கிடையாது அப்போ இல்லைண்ணா இப்போ ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிறு சொன்னேன். அப்போ அது மாறணும். அப்போ தம்பி டிக்கெட் ஃபுல்லாக டிலே ஆகிடுறா. அப்போ அங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு அவன் என்ன யார் என்னன்னு சொல்கிறாங்க வேலையை வாட்டி ஃப்ரீயாகல சூப்பர்வைசர் அப்படியே சூப்பர்வைசர் வந்து டிக்கெட்டை மாற்றி போடியா நீ லேட்டாக வாட்டாமன்ட்டு ஜாயின் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அப்போ நீ எப்போ டிக்கெட் போட்டிருக்கு அப்போ இனி வந்து வெள்ளிக்கிழமை பின்னர் 5:30 வெள்ளி 5:30 அப்போ என்ன அப்புறம் இப்போ போப்போறே என்ன அப்புறம் உண்ட முடிவு வந்து ஒழுங்கான ஒரு விளக்கமான ஒரு முடிவு ஒன்று சொல்கிறேன். ஏன்னு சொன்னாவே இங்கே வந்த சரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் திரிஞ்ச நீ சுற்றி திரிஞ்ச நீ அங்கே இருக்கும்போது நல்ல ஃபன்னாக தான் திரிஞ்ச நீ இப்போ வந்தது அப்புறம் திடீரென்று ஒன்று மனசில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் உண்டாதுன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு சைட்டாலோ ஏதோ ஒரு வகையில் ஒரு இடி இருக்கும். அது வந்து உங்களோட குடும்பத்தாலேயோ இல்லை அம்மா அப்பாக்கள் எதுவும் சொன்னவங்களோ இல்லை வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எதுவும் சொன்னவங்களோ இல்லை உங்களோட காதலி அப்படி யாரும் சொன்னவங்களோ சிரிக்க உண்மையை தான் சொல்கிறேன் நான். அப்படி ஏதோ ஒரு வகையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை நீ வந்து நீ உண்ட வாயால் சொன்னால் தான் தெரியும். உண்ட மனசுக்குள்ளே இருக்கிற வந்து உங்களுக்கு தெரியாது. உன இப்படி பேயா இருக்க ஜனம் என்ன எழுத போ தெரியுமோ அங்கே போ கிருஷ்ணா ஏதோ கொடுமை செஞ்சு விட்டு உன வச்சுட்டு அது ஒன்றும் கொடுக்காம துப்புரா கவனிக்காம விட்டு அப்படித்தான். நான் நேற்று கொமானோண்டு பார்த்தேன் பக்கினி வந்து கட்டார போக வேண்டிய ஒரு நிலைமை இல்லை. கிருஷ்ணாவோட வந்ததுக்கு வந்து கிருஷ்ணா அதுக்குரிய ஒரு இதை செஞ்சு அவன் போக மாட்டான் தானேன்னு சொல்லி ஒரு கொமானோண்டு பார்த்தேன் நான் நேற்று. அதை பார்க்கும்போது உண்மையில எனக்கு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அது வந்து வந்த நிலை வரும்போது அப்படி வந்தவனு தெரியும். அவன் வந்து இப்போ வந்து நார்மலாக பார்க்கும்போது தெரியும் அவன் வந்து எவ்வளோ ஒரு முன்னேற்றமாக இருக்கான், எவ்வளோ இதுகள் எல்லாம் இருக்குது, எவ்வளோ செந்தளிப்பா சிரிப்பா கலகலப்பா ஒரு வீடியோக்குள்ளே வந்தாலும் கதைக்க மாட்டான். இப்போ வந்து நடிப்பு திறமை என்ன கதைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ முன்னேற்றமாக வந்த ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே நான் கூட வந்து நிறைய நாளை பிறான் ஒரு சில இது செஞ்சினான். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்தவன். அண்ணாமே வந்து அப்படி தான் பார்த்துருந்தவர். அவர் வந்து ஏன்னு சொன்னால் அப்போ வெளியில் இருக்கிறவங்களே அப்படி பார்க்குறவர் அண்ணா அங்கே அவரோட நிற்கும்போது கடைசி மட்டும் விட மாட்டார். அந்த ஒரு கொமாண்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அப்படி அண்ணா ஒன்றுகிட்ட ஏதாவது சொன்னவரா நீ வந்து கட்டாருக்கு போ தம்பி இங்கே இருக்க வேணாமன்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் 2 பேரும் இருக்கிறது 2 சேனலுக்கும் 3வது ஆள் தேவையில்லை விளங்கலையோ. இருந்துமே அண்ணா சொன்னவர் அவன் நம்பி வந்துட்டான்டா அவன் போக விரும்புகிறான் இல்லை அவன் நம்மளோட இருக்கட்டும் தான் அண்ணா வந்து சொன்னவர். இப்போ கூட நீ கட்டாருக்கு போகிறோன்னு சொல்ல அண்ணா சொன்ன விஷயம் என்ன, தம்பி கட்டாருக்கு போய் நீ சாகிறத விட இங்கேயே வந்து அழகான லைஃப் உனக்கான இதுகளும் கிடைக்கும், நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவில் தான் நீ வந்து வழிகூட்டு வந்த. நீ இதெல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பித்தது மீசையை முழுக்க எடுத்தானு மீசை முறுக்குனதான் அந்த கண்ணாடி ஒன்று வேணும் 450 ரூபாய்க்கு. மீசையை முறுக்குன்னு இல்லைடா மீசையை முழுக்க எடுத்தான் பார் வலிச்சேன். ரைட் ஓகே ஓகே. அதுக்கு புறான ஆரம்பித்தேன் அந்த ஏதோ இல்லாட்டி அந்த மீசையை நான் அப்படி எடுத்தவன். அதுவும் ஒரு டவுட் தான். அதை எடுத்தது அப்புறம் அவனுக்கு அரபி நாட்டுக்கு முடிவும் வந்தது அவனுக்கு. எனக்கு உண்மையிலேயே தலை சுத்துது. எனக்கு ஒழுங்கான ஒரு முடிவு வந்து இது உண்மையிலேயே விளங்குது இல்லடா. இல்லை அண்ணா வந்ததுன்னு சொல்லலை. அண்ணா வந்து அண்டை கூட சொன்னவர் நீ தம்பி நீ சரியான முடிவாக எடுக்கா இல்லை தவறான முடிவாக எடுக்க அவனுக்கு தெரியலடா. இப்போ அவனுக்கு சின்ன வயது
போய்ட்டு கஷ்டப்படுவா. அது வந்து எப்படி சொல்கிற நிறைய வெயில் சூடு தண்ணிலாம் சூடு முடி வளர்றதெல்லாம் நீ தாங்க மாட்டான்னு சொன்னேன். அப்போ நான் வந்து வீட்டு கஷ்டத்தையும் யோசிச்சுட்டு அப்போ ஓகே காசும் கொடுத்தாச்சு, அப்போ பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு, அப்போ ஓகே 2 வரையும் தானே. அதை வந்து அண்ணா சொன்னவர்றா, அண்ணா சொன்னவர் நான் அனுபவப்பட்டது இதுலேயே உனக்கு சில அட்வைஸ் சொன்னேன் நான். பிள்ளைங்க தானே எப்படி வெயில் எந்த டைம் ஒழும்பணும் எந்த டைம் வரணும். ஒரு அதாவது குளிக்கிறது தண்ணி எடுத்தால் கூட அதை வந்து நம்ம காலையில் ஒரு பக்கெட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டு போனால் தான் பின்னேரம் வந்து குளிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அது தலையில் ஊற்றவே இல்லை, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்படி சரியான மாதிரி கஷ்டம். அதெல்லாம் வந்து அழகாக சொன்னேன், அண்ணா சொன்னது நான் சொன்னது, என் வீடியோ போட்டது கூட நிறைய கொமெண்ட்ஸுகள் கோல்லையோ சரி எல்லாருமே சொன்னவங்க. தம்பி சின்ன நாட்டுக்கோ சரி வெளிநாடுண்டா பொதுவாக எல்லாம் அப்படித்தான். அதை மீறித்தான் நம்முடைய புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும், கட்டார், சவுதி, துபாய் அப்படியா நாட்டில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்காங்க. அந்த கஷ்டம் வழி எல்லாத்தையும் வந்து அவங்களோட அனுபவம் மூலமாக சொன்னவங்க, எங்களோட அனுபவம் மூலமாக சொன்னோம். அதையும் மிஞ்சி நீ போகணுமெண்டு வந்து இப்போண்ட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ஒரு குழப்பம் உண்டாகிக்கன்னு சொன்னால் அது வந்து ஏதோ சம்திங் வென்ட் ராங். இப்போ எப்படி சொல்கிறது, நான் ஒரு முடிவெடுத்தியப்போ அது சரியா இல்லை பிள்ளையான்னு தெரியல. நிறைய பேர் வந்து இதை பார்த்து அண்டை போட வீடியோ பார்த்துட்டு காய்ச்சவங்க டிக்டாக்லேயோ இன்ஸ்டாலேயோ வந்து. அப்போ நம்பர் அனுப்பி சொன்னாங்க, அப்போ தம்பி நீ போகாத அது இதுன்னு. அப்போ அதை பார்த்துட்டு தம்பி நீ அவசரப்படுறாடா, என்னோட நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே நானும் சொன்னேன் இப்படி விளக்கத்தை, அம்மா நானும் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், காசெல்லாம் கட்டிட்டேன், 2 வரையும் தானே போயிட்டு இருந்துட்டு அது பார்த்துருக்க போயிருந்தேன் 2 வருஷம் பண்ணிட்டு. அப்போ ஓகே போயிட்டு வரலான்ட்டு. அப்போ அதுலேயே எனக்கு ஒரு இதாக போயிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க எல்லாரும் வந்து. அப்போ அண்டே ஃபுல்லாக நைட் சரியாக தூக்கமே இல்லை, சாப்பிடவே இல்லை, எந்த பக்கம் நோய் சொல்கிறேன் எந்த பக்கம் ஜெஸ்ட் பண்ணே தெரியல. அப்போ அடுத்த நாள் வந்து நிறைய கோல், நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கோல் வர மாட்டேன், நிறைய கோல் நிறைய மெசேஜ், தம்பி கோல் பண்ணு ப்ளீஸ் இந்த கட்டாருக்கு போகாதான்னு சொல்லி. அப்போ அவங்க கூட சொன்னாங்க, தம்பி நீ கட்டாருக்கு கஷ்டப்படுற விட நீ இங்கேவே அண்ணா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ ஓகே இல்லை கவரேஜ் இல்லாமல் இப்படி நிறைய கோல் காய்ச்சல். இப்போ அதுதான் இப்போ அண்ணா நாங்கள் வரும்போது சொன்னால் இங்கே வந்து கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ, கவரேஜ் வந்து ஃபோன் இல்லை எனக்கு அதை உங்கள்கிட்ட சரியாக சொல்ல தெரியலை எனக்கு. அதாவது நீ இப்போ சொல்கிற வந்து இன்னத்தை சொல்கிறேன் தெரியா, இந்த கவரேஜ் பிரச்சனையை வச்சு சமாளிச்சு விடுவாங்க. ஏன் கணக்கு கதையை இந்த கட்டா டிக்கெட்டை வண்டி பேர் அவங்க கூட கவன்லேன் டிக்கெட்டை காட்டுங்க. அது இருக்கு காட்டுங்கப்பா. நான் சொல்லியா இந்த கட்டார் விஷயமே நான் நம்பலாம் இருக்குடா. அதுதானே இவனுக்கு ஏதோ சைக்கோ ஆகி தான் வந்திருக்கான். இவன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அடிச்சிருக்கணும், பேய் வந்து அடிச்சிருக்கு. அல்லாட்டி யாரோ ஏதோ சொல்லி இழுத்துருக்காங்க. அது பொம்பளையாக இருக்கலாம் ஆம்பளையாக இருக்கலாம் தெரியல எனக்குண்டா. ஏன்டாப்பா இப்போப்பா 20 நிமிஷத்தால் போகுது காய்ச்சி, இந்த 20 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் காய்ச்சிருப்பானோ. 2 நிமிஷம் காய்க்கல, 2 நிமிஷம் காய்க்கல. என்ன சொல்கிற, அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கதையை மழுப்பி டக்குன்னு முடிச்சு விடுவோன்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கே தவிர இது வரைக்கும் வந்து அந்த அடி மனசுல இருந்து அது உண்மையான ஒரு சம்பவம் வந்து இது வரைக்கும் வரல. ஒன்றுட்டு இருந்து ஒத்துக்கொள்றியா இல்லையா நீ? ஒத்துக்கொள்றான். அது என்ன எதுவும் காதலிச்சது எதுவும் பிரச்சனையில் எதுவும் கனடா பிரச்சனையில் எதுவும் இருக்குதோ? சிஜி கனடாவுக்கு முதல்ல எதுவும் வேறு எதுவும் இல்லை. கனடா பிரச்சனை வந்து இவ்வளோ இதாக வராதுண்ணா இல்லைங்களே. இங்கே இடையில உள்ளே நடந்திருக்கணும், இங்கே ஊருக்குள்ளே அங்கேயாச்சும் நடந்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அங்கே கட்டார் சாகுது கட்டாரில் நடந்திருக்கும். அது வந்து நீங்கள் முற்றுமுழுதாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து உண்மையான ஒரு விஷயத்த வந்து உங்கள் அடி மனசுலேருந்து சொல்லு, இதுதான் நடந்தது, இப்படி தான் சம்பவம் நடந்தது, அதால் தான் நான் உங்களோட கோல் கதைக்கிறா இருக்கட்டும், ஏதோ என்ன ஒரு விஷயம்னா உங்கள்கிட்ட கதைக்காததுக்கான ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லு. அடி மனசுலேருந்து உண்மையை மட்டும் சொல்லு. நீ போய் சொன்னால் ஆள் வரும் படத்துக்கு. அதுதான் என்ன பதில் சொல்கிறது தெரியலப்பா. நீ வந்து உண்மையிலேடா சில நேரங்களில் தம்பி இப்படி தான் சில பேர்கிட்ட வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்கள் வந்து வரும். ஆனால் அது ஏன் வருதுன்றே தெரியா. உதாரணமாக உனக்கு தெரியும், எங்களோட சொந்தத்துக்குள்ளே ஒரு ஆள் இப்போ கிட்டடியில் 8 நாள் சாப்பிடாம 9 நாள் கிடந்து அந்த கடைசி நாளால் நாங்கள் தப்பிச்சு எடுத்து தப்ப வச்சு எடுத்து நாங்கள். அப்போ அந்த 8 நாளும் என்ன நடந்துட்டு தெரியா, ஒற்றுதருக்கும் தெரியாதா. அதே மாதிரி தான் இன்றைக்கு என்னோட வந்து நிற்கலாமல் கட்டாருக்கு போய் உழைக்கணுமென்ற ஒருத்தன் வந்திருக்கானண்டா, இது செய்வினை சூனியம்ன்றையும் தாண்டி ஒரு விஷயம்டா. அதையும் தாண்டி கண்டிப்பாக இது ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஆயிலும் கட்டாயம். ஆரந்த பெண்
நானே நூற்றில் வரையிலேன்னா நான் கேட்டால் வந்து தாங்க மாட்டான் கேள்வி. அதான் இத்தனைக்கு டிக்கெட் வண்டி பார்த்துருப்பேன் ஃபோனில். இப்போ டிக்கெட் பார்த்தோன்னே இது ஒரு இந்த செத்த விட்டு நோட்டீஸ் பார்க்குறவங்க தான் ஒன்று கிடந்தது உண்மையில். டே கதையாடா டிக்கெட்டு ஞாயிற்றுக்கிழமை போட்டு வெள்ளிக்கிழமைக்கு மாத்திர கதையாடாது. பைத்தியார்த்தனமாக காய்ச்சிட்டு இருக்கேன். நானும் இருந்து கேட்டுட்ருக்கேன். நானும் சுவாரஸ்யமாக போகண்டு அது அவன் கதைக்கு அன்னையும் கேட்டுக்கொண்டிருக்கேன். எப்படி சொல்கிறேன், ஏதோ சாமி இருந்தா சரியா ஏண்ணா கண்ணெல்லாம் கலங்கி வருகிறாப்போ பேய் பூந்துட்டு போலாம் கிடக்கு எனக்கு தேசிக்க கிடக்கு காரை கொண்டு கிடந்ததுடாப்பா. அது நேரத்தங்க நீங்கள் வாங்கண்ணா வந்து என்ன விளக்க வேண்டியது ஒரு டக்குனு முடிச்சு போட்டு கொண்ட கடைசி முடிவு என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு நம்ம எதனா ஒரு முடிவு எடுப்போம். ஏன்னு சொன்னால் ஒரு கொண்ட மனசில் வந்து ஒரு இது இல்லாமல் நம்ம இது செய்கிறது அளவு இல்லை. ஏன்னா நீங்கள் வாங்க வந்து இதுக்கான ஒரு கடைசி கட்ட ஒரு முடிவு முடிச்சு விடும். கண்ணாடியை போட்டுட்டு தான் நான் கதைப்பேன். கண்ணை பார்த்து கதைக்கல சிரிக்காத குமாரி முத்து மாதிரி அந்த மெக்கப் போட்டு முன்ன வந்து அந்த அந்த நரம்பு தலைச்சி வந்தாங்க மாதிரி மெக்கப் போட்டு சாடிக்கான். அப்புறம் கட்டாரு போறியா இல்லையா? கட்டாருக்காண்டா அப்படி சொல்கிறேன். சரி போகிறலன்னு முடிவு எடுத்துருக்கேன். ஒன்று சிரி இல்லாட்டி கதை போகிறலன்னு முடிவு எடுத்துட்டேன். யார் சொன்ன போனான்ட்டு வர சொன்னவளே சொல்லிட்டால போனான்ட்டு. தெரியுதானே வார கால நேரம் சொல்கிறேன். வார நேரத்தில் கால நேரம் மறந்தானே சொல்கிறேன். என்ன இல்லை அப்புறம் அது டைமில் பார்த்து சொல்கிறேன். காரணமா அதுக்கு நீ எங்களோட இருக்கணுமே. இப்போ கட்டாது போயிடா பெண்ணே அப்புறம் ஊரில் நிற்க புரியோ ஊரில் நிற்க புரியோடா. சரி சரி அப்போ என்ன அப்புறம் வருதான் எங்களோடையோ யார் சொன்ன உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கதையை சொன்னியா? இப்போ இது என்னண்டா இப்போ வீண் பழி எனக்கு தானே வந்தேன். என்ன சொல்லலாம் இப்போ வீண் இப்போ திடீர் 2 பழுக்கிட்டு வந்தது. அதுவும் இப்போ ஒரு கனடா போப்போன்னு வந்திருந்தால் பரவாயில்ல. இப்போ அதுக்கான நான் கட்டாத குறைவான்னு சொல்லலை. கனடா போப்போன்னு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்டா இப்போ பெரிய நாடு உழைக்கலாம் கண்டிப்பாக. இப்போ என்னோட நிற்கிறத விட கனடா போனால் உழைக்கலான்னு விட்டு அவன் போகிறான்னு விட்டுருக்கலாம். இப்போ கட்டாருக்கு போகிறேன்னு சொல்லி போகும்போது அது நிறைய கஷ்டங்களை தாண்டா அவர் கொஞ்சம் காசாக உழைக்கலாம். அப்போ அப்படியே ஒரு நிலைமைக்கு வந்து என்னோட நின்றொரு படியின் முடிவெடுத்துக்காண்டேக்குள்ளே கண்டிப்பாக அதுக்கு நான் தான் முழுமையான காரணமாக இருப்பேன். சரி தானே? அதால் இப்போ இனி நான் நாளை கொண்டு போகிற அளவுக்கும் நான் வந்து இல்லை. உனக்கு 2 முடிவு தானே. ஒன்று வந்து கயிறு அல்லாட்டி வந்து காதல். என்ன இப்போ எல்லாம் போச்சு படம் முடிஞ்சு என்ன இல்லைடா அவன் கூட்டிகிட்டு போகிறதா போய் நமக்கு தேவைண்டும் இல்லையே. என்ன அது என்ன மோத்தில் அடித்தேன் சொல்கிறேன் நீ தேவையில்லையாண்டு. ஆனால் உண்டு இல்லை உன்னை அப்படி விட்டுட்டு போகவும் பயமா இல்லைடா. மூத்த பாரு சூமணி காட்டணும் பேச்சு பேயும் பார்த்த மாதிரி கிடக்கு. ஆனால் சாப்பிட்றியோ நீங்கள் உங்க 3 நேரம்? சாப்பிட்ற எவ்வளோ கிடக்கேன் உடம்பு வத்தினா தெரியல. முகந்தான் கொஞ்சம் காஞ்சமாக கிடக்கேன். என்னெண்டா உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் இப்போ இந்த பின்னைக்கு இந்த காட்சியாக கேட்டிருப்பீங்க. இப்போ இப்படித்தான் கிட்டடியில் எங்களோட ஒரு நெருக்கமான ஒரு ஆளுக்கு திடீரென நல்லா இருந்தவர் வந்து என்ன நடந்தேன்டா அப்படியே அண்டையோட ஒரு நாள் வந்து ஒரு பேரஞ்ச மாதிரி ஆள் இருந்தது. அண்டையோட சாப்பாடு தண்ணி டீஹி ஒன்றுமே இல்லை. சொந்த பந்தம் பெத்த பிள்ளை பொஞ்சாதியை கண்டாலும் நடுக்கம் பயம் கதை இதை ஒன்றுமே இல்லாமல் ஆள் வந்து 9 நாளாக சாப்பிடாமல் இருந்து வாயால் எல்லாம் பேணியாக வடிஞ்சு ஆள் அப்படியே மெலிஞ்சு போட்டுது. அப்போ இதுக்கு என்ன முடிவுண்டு போய் நான் கடைசியாக பேசி போட்டு நான் சாப்பிட்றீங்களோண்டு வைக்க இன்னும் 2 நாளில் நான் போடுவேன் இன்னும் 2 நாளில் என்ன காண மாட்டீர்கள் அப்படி இப்படின்னு சொல்ல நாங்கள் எல்லாம் கத்தி குளறி அழுது. அதை நான் வீடியோவில் சொல்லலை. எல்லாம் சொல்கிற விஷயம் இல்லை. நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. அப்போ அப்படி எங்களோட குடும்பத்தையே வந்து ஆழ்த்துற ஒரு சோகம் மாதிரி வந்து அந்த சம்பவம் இருந்தது. இப்போ கடைசியாக வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஏதோ ஒரு ஏவலின் நிமித்தம்தான் அது நடந்ததுன்னு சொல்லி அதுக்குரிய முறையில் ட்ரீட் பண்ணி ஒரு இரவு நடிச்சாமம் போல் ஒரு 12 மணிக்கு அதுக்குரிய முறையில் அவங்களோட சம்பிரதாயப்படியே வந்து ஒரு ஐயரை பிடிச்சி ஒரு சில காரியங்களை செஞ்சு இன்றைக்கு ஆள் வந்து நல்ல மாதிரி வேலைக்கு போகிறார். நேற்று முன்னாலும் காலமாக கவிதாசன் நானும் காரில் வரைக்கும் சொல்லி கொண்டு வந்தாலும் அன்றைக்கு ஒரு 2 நாள் விட்டுருந்தா ஆள் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி அந்த மாதிரிக்கு இப்போ எனக்குண்டா தெரியலை. கட்டாருக்கு போனதா உண்மையாக அக்காவுக்கு படி பிறந்தா? பிறந்து
ஏன்டா இப்போ நார்மலாக இப்போ கவிதாஸ் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறான்டா அது நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கூட பேர் அப்பா விழுந்தாண்டா வந்தேன் ஹாஸ்பிட்டலில் காட்டினேன். இது நீ உட்காண்டபடிக்கு 31 வந்து துடக்கு இது முடிவழிச்சியா இல்லாட்டி எனக்கண்டா அது நீ உண்மையாக வலிச்சியாடா? இல்லை வலிச்சுண்ணா ஆ வலிச்சுண்ணா உண்மையாக புள்ள பிறந்தாக்காக்கு ஆ அதுவும் அப்போ கட்டார் போகிறேன்னு சொல்லி போட்டு வந்த உண்மையா? ம் என்னண்டாடா இப்போ யோசிச்சுப்பார் ஒரு விஷயம். இப்போ நாங்கள் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தால் ஒரு ஆக்கள்கிட்ட எத்தனையோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் உன்னிட்ட கேட்கணுமெண்டு இல்லை. இப்போ நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் எதுவும் செய்வோம். உதாரணமாக பேர் அவன் நேற்று கவிதாஸ் இப்போ கவிதாஸ் அப்பாவுக்கு அது ஒரு வெரி நார்மலாக இப்போ பார்த்துனாங்க தானே. ஆனால் அவன் அந்த அந்த அழுத நிமிஷம் நான் ஒன்றையும் யோசிக்கல. ரைட் வெளுக்கிட்டு போவோம் அப்படித்தான் நாங்கள் வந்து பழகிறது. உனக்கு தெரியும் தானே வந்து யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ பேர் இருக்கவே நான் கவிதாஸை கூட்டிட்டு அங்கே வச்சுக்கேன். நீ வந்த அப்புறம் முன்ன விட இல்லை. இன்றைக்கி நான் கவிதாஸுக்கு வந்துட்டு என்ன மாதிரி சலுகை செய்கிறேனோ அதே மாதிரி தான் உனக்கு கிட்டத்தட்ட 3 பேருமே சேம் ஒரே மாதிரி தான் இருந்தேன் நாங்கள். அப்போ அப்படி இருந்த இடத்துல நீ வந்து பைத்தியார மாதிரி என்னைய போய் காட்டி அவனை போய் காட்டி உங்களோட வீட்டுக்காரரை போய் காட்டி சரி காய்ச்சலேங்க இல்லையே இப்போ சூடும் ஒன்று செய்வோம் என்னண்டா யாருன்றாலும் தெரிஞ்சோ தெரியாமல பிள்ளை செஞ்சால் தண்டனை கொடுக்க தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கு வந்து நீ எங்களோட நிற்கலாமல் வந்து விட்டுட்டு கட்டாரு போன்னு சொல்லி வந்து எங்களுக்கு மேலே ஒரு வீண் பழைய சுமத்தினால அதுக்குரிய பலனை இவர் அனுபவிக்கணும். ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறதால நாங்கள் இப்படியே விட்டுட்டும் போயிடலாம் தானே. அதால் வந்து பிரச்சனை இல்லை. நீ எங்களோட வா சரியோ வந்து 1 மாதம் ஆளை ஓகே ஆக்கி எடுத்தான் பிறகு அனுப்பிவிடுவோம் வந்து ஜனிக்கட்டும். எங்களுக்கு தேவையில்லை நீ சரி தானே. சரி ஆ என்ன அங்கே நீங்கள் எங்கே ஜாப்னாலே அங்கே நாங்கள் நேசன் எடுத்துட்டோம்டா. நேசன் எடுத்துட்டோம்டா. ஆளோட வந்து அடுத்த நாள் பார்த்த நீ அந்த வீடியோ பார்க்கலாமா? அதுவும் பார்க்கல. என்ன பார்த்தேன் கவரேஜ் இல்லை என்ன ஆ ஆரம்பத்தினோட காய்ச்சவங்களா கட்டாக போனான். ஆ நிறைய பேர் என்ன சொன்னேன்? அப்போ எனக்கு அவங்களும் ப்ரெஷர் பண்ண போகாத அப்போ எனக்கு ஓகே எங்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் எடுத்து காய்ச்சவங்களா இதுதான் எதிர்பார்த்தேன் நீ ஓமன்னு சொல்லணும்ட்டு. அதாவது இந்த இடத்துல நாங்கள் நார்மல் கால் பண்ணவே எங்களோட ஹோல் ஆன்சர் பண்ணி இல்லை அந்த டைமில் நான் வெளியிலண்டீங்களே என்ன எங்கள் கழுதாவளி இல்லையா? ரைட் ரைட்டு. இப்போ நாங்கள் வர்ற டைம்லாம் உள்ளே நின்றுக்கிறோம் இங்கே இல்லை நான் இங்கே இப்போ இப்போ வருது. இது நார்மல் கால். அப்போ பிள்ளைக்கு முடி வலிக்கான்னு சொல்ல ஆற்ற பிள்ளைக்கு கடை பிள்ளைக்கு உண்மையை சொல்லுடா. ஆற்ற பிள்ளைக்கு கடை பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை சிக்கல் பாடுமா ஆட அவருக்கா பார்த்துட்டு போவோம். சரி அதான் கேட்குமே பிள்ளை பிறந்தா இல்லாட்டி 32 பார்த்துட்டு போவோமா ஏன் சொல்ல. இப்போ இப்படி இருக்கிற ஆள் இல்லையா ஆள்கிட்ட நடவடிக்கை கடைஞ்சிக்கலாம் கிடக்கு. அப்படி எதுவும் உனக்கு எதுவும் பிள்ளை ஒட்டி இருந்தாலும் 32 சொல்கிறாப்பா. நாங்கள் வந்தாக்கண்ணா ஒரு மாமா மாதிரி சின்ன சின்ன மோரங்களை நான் போட்டுட்டு போவோமா? அப்படி ஒன்றும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சின்ன பொடியன் தானே அங்கே கேடாப்பட்டு வர நம்பி இருக்கிறேன். ஆ பார்த்து என்னெல்லாம் கதைக்கிறாங்க என்னைய வச்சுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா சரி பரவாயில்ல. அப்போ நடந்து போச்சு சரி தானே. இப்போ நாங்கள் ஆளை கொண்டு போகிறோம் என்ன வரேன்னு கடுமுசாரா சொல்கிற பார்த்தா இங்கே நிற்கிறது கடைஞ்சிக்கிறோட காலுக்கா. இங்கே தான் பிரச்சனையில் வட்டி போட்டியா வந்த பிரச்சனையில் வட்டி போட்டியா? ஏதோ ஒரு அந்த கட்டை முடிச்சு இல்லை நீ கட்ட கதை நீ எங்களுக்கு நொட்டாத. நம்ம எத்தனையோ கட்டக்காரரை பார்த்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் எங்களுக்கு அப்பி போட்டு வந்த நீங்க அதை முடிச்சுட்டியா அளவில்? ஆ சொல்ல மாட்டேன் என்னண்டு பப்ளிக்கில் சொல்லலாம். ஆ காலப்போக்கில் எங்களை சொல்லுவேன். ஆ நம்ம கதைக்கிற பார்த்தா இது ஒரு ராமான் நினைக்கிறாங்களோ தெரியாடா. அப்போ இதுக்கு நானும் சம்மந்தப்பட்டேன்டாப்பா. ஆ முன்னால் ராமான்லாம் இல்லை தெரியுதுண்ணே அவங்களுக்கு. அப்போது அதாவது அக்கினின்ற பர்சனல் இஷ்யூவால் தான் நீ வந்த நீ என்ற ஒத்துக்கொள்கிறே சரிதானே. அது கட்டாராக இருக்கலாம் அல்லாட்டி ஏதோ ஒரு கழிவெட்டாக இருக்கலாம் சரிதானே. அதுக்கு நீ தான் கழிவெட்டை நீ தான் பொறுப்பு சரியா. நீ தான் அதாவது எங்களுக்கு அப்பி போட்டு வந்திருக்க சரியா. இருந்தாலும் கூடி தெரிஞ்ச நிமித்தம் ஆக்களும் சொன்ன நிமித்தம் நாங்கள் திருப்பி வந்து உன்னை அழைச்சி கொண்டு போகிறோம் சரியா. இனிமே பட்டு நீ கட்டாரோடுவாயோ இல்லாட்டி எங்கேயும் போகணும்னு சொல்லி நீ வீட்டை விட்டு வளர்க்கிடுவா இருந்தா
உன்ட நம்பர் எங்கட ஃபோனில் கிடவா என்ன கவிதாஸ் யா அதுக்கு மேலே யார் சொன்னாலும் இங்கே பக்கம் நாங்கள் டீம் பார்க்க வேணும் இந்த வச்சும் பழக்க வேணும் சரி தானே சரியா உனக்கு என்னடா குறை வச்சா போ ஓகே அப்போ இன்றைக்கு வந்ததுக்கு சாப்பாடும் இல்லை ஒரே ஓட்டமாக இருக்குது இப்படியே காய்ச்சி கொண்டு எதிரிடம் சந்தோஷம் எதுவும் இந்த வீட்டுக்காரோடையும் எல்லாரோடையும் காய்ச்சது அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காருண்டு இப்போ அஞ்சிரிக்கிறமே கிடையாது எங்கே நேரையாடா அப்போ பிள்ளைண்ட 31க்கும் வந்து ஒரு 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 ஒன்றுமே செய்யலை நீங்கடா கல்ல நாய் ஆ இது எல்லாத்தையும் சொல்லி அவமானப்படுத்துவீங்க வீடியோலன்னு சொன்னால் சில உங்க இது எல்லாமே சொல்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்களை நீ புரிஞ்சு கொள்ளணும்டா 31க்கு ஏன் ஒன்றும் போடையில் நீ தாய் மாமன் கேட்க சொல்கிறான் இப்போ நான் சின்ன பிள்ளையா அப்போ தெரியணுமெண்ட காண்டு தானே போடுறது அப்போ 18 வயசு வரை தான் எல்லாரும் கல்யாணத்து தான் செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோ சரியா அப்போ சிரிச்சு காய்க்கான் இப்போ என்ன பரவாயில்ல சரி ஓகே அப்போ சந்தோஷம் முடிச்சு கொள்வோம் பழையபடியால் பிக்கப் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எப்போ யார் ஓத்தே அப்போ சாப்பாடு வேண்டைக்கு ஓகே அப்போ முடிச்சு கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்